Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard physicsல first lesson electrostaticsல book back answer second romanல நம்ம question answer first 3 question answer நம்ம இப்போ பிரீஃபா பார்க்கலாம். இப்போ first questionல இருந்து போலாம். What is mean by quantization of charges? இது வந்துட்டு பேஜ் நம்பர் 4ல இருக்கு. நீங்க 4 எடுத்துக்கோங்க. இப்போ பேஜ் நம்பர் 4ல நான் ஆன்சர் இதில் பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. The charge q on any object is equal to one integral multiple of this fundamental unit of charge E. Q is equal to Ne. Here n is any integer. This is called quantization of electric charge. Robert Millikan in his famous experiment found that the value of E is equal to 1.6 into 10 to the power minus 19 coulomb. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The charge q on any object. இப்போது நம்ம என்ன டாபிக் படிக்கிறோம், குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவான்டிசேஷனுக்கு இங்கே க்யூ ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா, நீங்கள் கேபிட்டல் க்யூ போடவே கூடாது, ஸ்மால் க்யூ தான் போடணும். ஓகேவா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். குவான்டிசேஷன் அப்படின்னா அளவு, எவ்வளோ அளவு வந்துட்டு சார்ஜஸ் இருக்குது, அந்த அளவு, அந்த சார்ஜஸோட அளவை எப்படி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, அதுதான் இந்த டாபிக். ஓகேவா, the charge q on any object is equal to one integral multiple of this fundamental unit of charge E. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்யூங்கிறது குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போது த சார்ஜ் க்யூ, இங்கே தான் க்யூ எழுதியிருக்கோம். த சார்ஜ் க்யூ ஆன் எனி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள். இன்டெக்ரல் மல்டிபிள்னால் இங்கே வந்துட்டு இன்டெக்ரல் இன்டீஜர் என். ஓகேவா, இன்டெக்ரல் அப்படின்னா இன்டீஜர், அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் இன்டெக்ரல் மல்டிபிள். மல்டிபிள்னா ப்ராடக்ட். அப்போது என் இன்டூ ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் இ. ஈங்கிறது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஈங்கிறது எலக்ட்ரான்னு சொல்லுவோம். அப்போது நம்பர் ஆஃப், அதாவது இங்கே வந்துட்டு என் அப்படிங்கிறது இன்டீஜர். நீங்கள் ஃபஸ்ட்டு இதோட டெஃபினிஷன் எழுதிட்டு அடுத்து க்யூனா என்ன, என்னா என்ன, ஈனா என்ன நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும். இதோட டெஃபினிஷன் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். The charge q on any object is equal to an integral multiple of this fundamental unit of charge E. ஓகேவா, இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அப்போது நம்ம ஃபார்முலா ஈஸியாக இங்கே எழுதிடலாம். q is equal to Ne. இது எல்லாமே ஸ்மால் லெட்டர். இப்போது இங்கே ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு சொல்லணும். க்யூனா என்ன, க்யூ இஸ் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். நெக்ஸ்ட்டு என்னா என்ன, என் இஸ் எனி இன்டீஜர். அது வந்துட்டு இன்டீஜர்னால் நம்ம நெகட்டிவ், 0, பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 எக்ஸெட்ரா அப்படின்னு நீங்கள் எழுதிடுங்க. அடுத்து ஈனா என்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஈங்கிறது இங்கே ஒரு பேர் வருது. ஓகேவா, ராபர்ட் மில்லிக்கன் அப்படிங்கிறவங்க தான் ஈயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு எழுதிட்டு இ இஸ் ஈக்குவல் டு, ஈயோட வேல்யூவும் நீங்கள் எழுதணும். இ இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10 டு த பவர், ஓகேவா, 1.6 இன்ட்டு 10 டு த பவர் மைனஸ் 19 கூலும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். 1.6 into 10 to the power minus 19 கூலும். இதெல்லாம் ஜஸ்ட் உங்கள் ரஃப் நோட்டு, அந்த மாதிரி ஏதாவது நோட்டில் இல்லைன்னா ஃபிசிக்ஸ் புக்கோட ஃப்ரண்ட்டில் ஈயோட வேல்யூ மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அது டெய்லியும் ஈயோட வேல்யூ ஒன் டைம் நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாலே போதும், அது உங்கள் மைண்டில் டக்குன்னு ஏறிடும். ஓகேவா, 1.6 into 10 to the power minus 19 கூலும். இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இப்போ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் டவுன் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அண்ட் மென்ஷன் வாட் ஈச் டேர்ம் ரிப்ரசன்ட்ஸ். கூலும்ஸ் லாவை வந்துட்டு நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதி ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நம்ம டினோட் பண்ணணும். என்னென்ன அந்த ஈச் டேர்ம் வி ஹாவ் டு ரிப்ரசன்ட். இப்போ இதற்கான ஆன்சரையும் எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 5ல் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேஜ் நம்பர் 5ல் the force on a charge q1 exerted by a point charge q2 is given by f vector 12 is equal to 1 by 4 pi epsilon naught, ஓகேவா, epsilon naught q1 q2 by r square r cap 21. Here r cap 21 is a unit vector from charge
Q2 to Q1 இது வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். The force on a charge Q1. இப்போது நம்ம இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு டயக்ராம் பக்கத்து பேஜ்லேயே இருக்கும். இப்போது இது Q1, இது Q2. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். The force on a charge Q1 exerted by the point charge Q2. இப்போ இங்கே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்த Q1 Q2 அப்படிங்கிறது பாயிண்ட் சார்ஜ் தான் நம்ம Q1 Q2 அப்படின்னு நம்ம நேம் பண்ணுறோம். இப்போது இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the force on a charge Q1 exerted by the point charge Q2. அப்போது நம்ம இப்போது ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு Q2க்கு கொடுக்குறோம். ஓகேவா, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் எக்ஸ்டர்னலாக. இங்கே ஏற்படுற ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த Q1ல் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் இதை ஈஸியாக சொல்கிறேன். இப்போ நீங்களும் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கீங்க. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு Q1 அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் Q2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ யாராவது உங்களை வந்து ஹிட் பண்ணும்போது, நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது உங்களை ஹிட் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் மோதிக்குவீங்க இல்லையா, உங்களுதில் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், இவங்க மேலே படும்போது ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஃபோர்ஸை தான் நம்ம எப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா, இப்போ இதை பாருங்கள், ரொம்ப நல்லா புரியும். இந்த ஃபோர்ஸ் ஆன் அ சார்ஜ் Q1 எக்ஸர்டட் பை த பாயிண்ட் சார்ஜ் Q2. Q2வால் நம்ம எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்துட்டு Q1ல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. F vector 1 2 is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square R cap 21. இதை வந்துட்டு நான் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனில் நோட்டில் எழுதி காமிக்கிறேன். இதை பாருங்கள், இதை நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். F is equal to K into Q1 Q2 by R square. இதுதான் நம்ம ஜென்ரலாக கூலும்ஸ் லாவை ஸ்கேலார் ஃபார்மில் நம்ம எழுதுவோம், இந்த வெக்டர்லாம் இல்லாமல். இதே வெக்டர் ஃபார்ம் பாருங்கள், வெக்டர்னால் ஒரு லைன் போட்டுக்குவோம், அப்புறம் ஆர் கேப் சேர்த்துக்குவோம், அவ்வளோதான். இப்போது கே எஃப் வெக்டர் அப்படின்னு போட்டுக்குவோம். கே Q1 Q2 by R ஸ்கொயர்லாம் அப்படியே தான் இருக்கும். அடுத்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம், ஆர் கேப், ஏன்னா இது நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கேவோட வேல்யூ 1 by 4 pi epsilon naught. அப்போ நம்ம கேக்கு பதிலாக இதை எழுதலாமா? அப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R ஸ்கொயர். இப்போது இதையே நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதுனா எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் ஒரு சேஞ்சுமே இருக்காது, எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் கேப் மட்டும் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேவா, இங்கேயும் ஈஸி, இதுதான் ஜென்ரல். இதை வந்துட்டு வெக்டர் ஃபார்மில் இப்படி எழுதுவோம். அடுத்து கேக்கு பதிலாக நம்ம இப்படி எழுதணும், 1 by 4 pi epsilon naught போட்டோம்னா இது ஸ்கேலர் ஃபார்மில் எப்படி இருக்கும், வெக்டர் ஃபார்மில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த கொஷினுக்கு எழுத தேவையில்லை, நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் இது பண்ணுறேன். இப்போது இந்த ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எஃப் வெக்டர் 1 2 அப்படிங்கிறது 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R ஸ்கொயர். ஆர் கேப் வந்துட்டு 21. இங்கே எஃப் 1 2ன்னு இருந்ததுன்னா இங்கே 21ன்னு வரும். இப்போ சப்போஸ் இங்கே 21 அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே 1 2ன்னு வரும். புரிஞ்சுதா? இதுதான், இப்படி தான் அந்த ஃபார்முலா வந்திருக்கு. இப்போது நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம புக்கில் பார்த்தா ஈஸியாக புரியும். இப்போது புக்கில் பாருங்கள், இப்போ இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? F12 is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R ஸ்கொயர். இங்கே F12 இருந்தால் 21 வந்துடும். நம்ம வெக்டரில் எழுதும் போது ஆர் கேப் போடணும். இப்போது இதோட முடிஞ்சிடுறதுல இந்த கொஷின் இதில் பாருங்கள், நம்ம ஒவ்வொரு டேர்மையும் டினோட் பண்ணும் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு F1 வெக்டர் எஃப் வெக்டர் அப்படின்னா என்னென்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு 1 by 4 pi epsilon நாட்னா என்னன்னு சொல்லணும், Q1 Q2லாம் என்னன்னு சொல்லணும், ஆர்னா என்னன்னு சொல்லணும், ஆர் கேப்னா என்னன்னு சொல்லணும். இப்போது எஃப் வெக்டர் அப்படின்னா F12 அப்படின்னா இது என்ன டினோட் பண்ணுதுன்னா, ஃபோர்ஸ் ஆக்ஸ் ஃப்ரம் Q1 சார்ஜ் டு Q1 பாயிண்ட் சார்ஜ் டு Q2 பாயிண்ட் சார்ஜ். ஃபோர்ஸ் ஆக்ஸ் ஃப்ரம் Q1 டு Q2, அதுதான் இங்கே சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இதை தான் நீங்கள் F12 இதுக்கு எழுதணும். அடுத்து 1 by 4 pi epsilon நாட்னா என்ன, நம்ம ஆல்ரெடி தெரியும், K is equal to 1 by 4 pi epsilon naught. அப்போது கேங்கிறது, கேவோட வேல்யூ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதே பேஜில் 3rd பாயிண்டில் இருக்குது பாருங்கள், 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. இதை வந்துட்டு நீங்கள் எழுதியே ஆகணும். ஓகேவா? 9 × 10⁹ 9 அந்த ஈஸியாக இருக்குல்ல, அது நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இது முடிஞ்சிருச்சா? அடுத்து Q1 Q2 அப்படின்னா என்ன? Q1 Q2 நான் என்ன சொன்னேன்? பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொன்னேன். சார்ஜஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லலாம், பாயிண்ட் சார்ஜுன்னு தான் நீங்கள் சொல்லணும். Q1 Q2 ஆர் த பாயிண்ட் சார்ஜஸ். அடுத்து R சொல்லணும் இல்லையா? R வந்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த Q1 அண்ட் Q2, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் R⁻21 அப்படின்னா என்னென்னா, இங்கே கொடுத்துருக்காங்க, நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். R⁻ அப்படிங்கிறது யூனிட் வெக்டர். நம்ம வந்துட்டு மேக்ஸில் கூட வெக்டர் அல்ஜீப்ராவில் கூட படிச்சிருப்போம். R⁻, I⁻, J⁻, அதெல்லாம் யூனிட் வெக்டர்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? R⁻21 அப்படின்னா யூனிட் வெக்டர் எங்கேருந்து எங்கே போகுது? Q2லேருந்து Q1 வரைக்கும் போகுது. ஓகேவா? Q2லேருந்து Q1 வரைக்கும் போகுது. அதுதான் இங்கே எழுதியிருக்கணும். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. இந்த சென்டென்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், டெரிவேஷன் தெரிஞ்சாலே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் டயக்ராமில் எதுவும் வரைய தேவையில்ல, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். 3rd கொஸ்டின் பார்க்கலாம். 3rd கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் கூலும் ஃபோர்ஸ்க்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் தான் எழுதணும். புக்கில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு ஈஸியாக புரியாது. நான் அந்த மாதிரி டேபுலேஷன் மாதிரி நீங்கள் எழுதுனா ஈஸியாக பதிஞ்சிரும். இப்போது இதை பாருங்கள், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஸ்மால் ஜி. கூலும் ஃபோர்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா கேபிட்டல் ஜி. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்முலா ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். இங்கே கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்திருக்கும், இங்கே வந்துட்டு கூலும் ஃபோர்ஸோட கான்ஸ்டன்ட் வந்திருக்கும். ஓகேவா? இங்கே M1 M2, இங்கே Q1 Q2, R². ஓகேவா? அப்போ இதுலேருந்து பார்த்தாலே தெரியும், இந்த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பிட்வீன் 2 மாசஸ், 2 மாசஸ்க்கு நடுப்புற தான் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. அடுத்து இதில் பார்க்கும்போது the forces acts between 2 charges. இதில் பாருங்கள் Q1 Q2, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் Q1 Q2 Q3 இதெல்லாம் இருந்ததுன்னா சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது Q1 Q2ங்கிறது சார்ஜஸ். அப்போது இந்த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். அடுத்து இதை பாருங்கள், செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு எப்பயுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். அடுத்து இதில் பார்க்கும்போது இட் எய்தர் மே பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். இப்போ அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். இது என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது அட்ராக்டிவ் சார்ஜ் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சார்ஜஸாக இருக்கணும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இந்த மாதிரி இருந்தால் அது ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிரும். இப்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ் ஒரே லைக் சார்ஜஸாக இருந்தால் ரிப்பல் ஆகும். நம்மளுக்கு இது வந்துட்டு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சேம் சைனில் சார்ஜஸ் இருந்ததுன்னா ரிப்பல் ஆகிரும், ரிப்பல்னால் விலகி போயிடும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் சார்ஜஸ், டிஃப்ரெண்ட் சைனில் சார்ஜஸ் இருந்ததுன்னா அதுதான் அட்ராக்ட் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். நேச்சர் ஆஃப் சார்ஜஸ்ங்கிறது இதுதான், இதோட சைனை பொறுத்து தான் இது அட்ராக்டிவாக ரிப்பல்சிவான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்தால் இது வந்துட்டு கூலும் ஃபோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg⁻². ஓகேவா? இதில் வந்துட்டு kg⁻², இந்த யூனிட்லாம் நீங்கள் முக்கியமாக எழுதுங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்துட்டு கூலும் ஃபோர்ஸோட கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ இருக்குது, 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும்⁻². இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் யூனிட்லனா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது, கூலும் பவர் இங்கே வந்துட்டு kg⁻² இருக்குது, இங்கே கூலும்⁻² இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். இது வந்துட்டு என்ன மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஏர் மீடியமாக இருக்கலாம், வாட்டர் மீடியமாக இருக்கலாம், என்ன மீடியமாக இருந்தாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு தே வில் பி இண்டிபெண்ட். அது வந்துட்டு எந்த மீடியமையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? அடுத்து
Fourth point in the Coulomb forceல it depends on the medium in which the two charges are kept at rest. இது வந்துட்டு ஒரு இந்த மீடியம் பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா மீடியம் இந்த மீடியமுக்கும் இன்னொரு மீடியமுக்கும் அதோட வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் it depends on the medium in which two charges are kept at rest. இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. two charges are kept at rest. நம்மளுக்கு இப்போ என்ன லெசன் படிச்சிட்ருக்கோம்? டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா? ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா அன்மூவிங் அப்படின்னு அர்த்தம். அன்மூவிங்னா தே கான்ட் மூவ். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் கான்ட் மூவ், தட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அப்போது த டூ சார்ஜஸ் ஆர் கெப்ட் அட் ரெஸ்ட். அந்த ரெண்டு சார்ஜஸுமே ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கணும், ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அதுதான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக நீங்கள் இந்த ஃபார்மில் எழுதி முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and subscribe our channel and click the bell icon. Thank you.